அதாவது இன்னொரு செய்தியை சொல்லுவாங்க என்னன்னா, இதுவும் பலகீனமான செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு மகள் உம்மு குல்சூம உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, திருமணம் முடிக்க நினைச்சாங்க. அவங்களுக்கு அந்த டைம்ல வந்து ஒரு 9-10 வயசு தான் என்ன செய்யும் இருக்கும். அப்ப நாங்க என்ன சொன்னோமே, பாலிய வயது திருமணம் உடல் தகுதி இருந்தால் என்ன செய்யலாம், திருமணம் முடிக்கலாம். அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஆசைப்படுறாங்க, அந்த நசபு அலி ரலியல்லாஹு அவங்களோட நசபு ஒன்று இருக்கணுங்கிறதுக்காக அவங்க திருமணம் என்ன செய்யறாங்க, அதாவது பேசுறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு சொல்றாங்க சின்ன பிள்ளை அப்படின்றாங்க. அவங்க சின்ன வயசுல இருக்கிற பிள்ளை, அவங்கள வந்து எப்படி நீ முடிப்பீங்க அப்படின்னு சொன்னேன். அதாவது ஃபகாலு லஹு இன்னமா சரி. அப்புறம் அது திருப்பி கேட்ட உடனேயே சரி நான் அனுப்புறேன், உங்களுக்கு பார்க்கறதுக்கு என்ன செய்யறேன் அனுப்புறேன் என்று சொல்லி அலி ரலியல்லாஹு சொன்னதாகவும், அப்போ அலி ரலியல்லாஹு அனுப்புறது உண்மை, பார்க்கறதுக்கு அனுப்பினாங்க. அப்படி நீங்க ஓகே இருந்தா உங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு அலி ரலியல்லாஹு சொன்னதும் உண்மை. ஆனா ஒரு அறிவிப்புல வந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்கள வந்து ஆடையை என்னது, அதாவது கெண்டைக்கால் வரைக்கும் ஆடையை விலக்கி பார்த்தார்கள் ஒரு செய்தியோடு வரும். அவங்களுடைய கெண்டைக்கால் வரைக்கும் ஆடையை விலக்கி என்ன செய்தார்கள், பார்த்தார்கள் என்று சொல்லி ஒரு செய்தியோடு வரும். இந்த செய்தி பலகீனமானது, இந்த செய்தி தஈஃபானது, பலகீனமானது. இதை அறிவிக்கிறது வந்து அபூ ஜாஃபர் அல் பாக்கிர். அபூ ஜாஃபர் அல் பாக்கிர் தான் அறிவிக்கிறாரு. அலி ரலியல்லாஹு மௌத்துக்கு 20 வருஷத்துக்கு போறதை இவர் பிறக்கிறார். அலி ரலியல்லாஹு மௌத்துக்கு 20 வருஷத்துக்கு பிறகுதான் இவர் சேரா பிறக்கிறார். இப்போ அலி ரலியல்லாஹு சம்பவம் அலி ரலியல்லாஹு காலத்தில் நடக்கல, உமர் ரலியல்லாஹு காலத்தில் நடக்குது. ரைட்டா? உமர் ரலியல்லாஹு காலத்தில் அலி ரலியல்லாஹு மௌத்துக்கு 20 வருஷத்துக்கு போறோம்னா அப்போ அந்த இடத்துல பாத்துக்கோங்க சரி எவ்வளவு கால டிஃபரன்ஸ் சொல்லி. கிட்டத்தட்ட அதாவது ஹிஜ்ரி 40ல அதாவது அலி ரலியல்லாஹு மௌத்தாகுறாங்க அப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு ஹிஜ்ரி அதாவது 26 உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, மரணிக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் என்னது அங்க ஒரு டிஃபரெண்ட் என்ன செய்தி இருக்குது. 40 வருஷம் டிஃபரெண்ட்டுக்கு போறதா இவர் பிறக்கிறார். இந்த செய்தி என்ன, அதாவது பலகீனமானது, தஈஃபானது. அந்த மாதிரி பார்த்தார்கள் அப்படின்றது பலகீனம். அப்படியே ஒரு பெண்ணை பார்க்கணும்னு ஒருவர் நினைச்சா கூட அது இயற்கையாக நடந்து அவர் கண்டாலே தவிர இந்த மாதிரி என்ன அதை பார்ப்பது மார்க்கத்தில் என்ன தடை. உமர் ரலியல்லாஹு அப்படி ஒரு வேலை என்ன செய்யவில்லை. இந்த செய்தி பலகீனமானது, தஈஃபானது. அப்போ அதுல வந்து அவங்க சொல்றாங்க, லவுலா அன்னக அமீருல் முஃமினீன் லலதம்து ஐனைக், நீ அமீருல் முஃமினீன் இல்லைன்னு சொன்னா அவட முகத்துல நான் என்ன செஞ்சிருப்பேன், அரைஞ்சிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி சொன்னதாக வருது. அப்படி ஒரு நாளும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த கண்ணியத்தையும் கௌரவத்தையும் குறைச்சி கொள்ற அளவுல உள்ள ஆளும் அல்ல. இது அவருக்கு அனுமதியே என்று இருந்தாலும் கூட இந்த மாதிரி அதாவது ரிப்பீட்டான ஒரு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உமர் ரலியல்லாஹு அதை செய்ய போறவரும் அல்ல. அப்படியே உமர் ரலியல்லாஹு செஞ்சிருந்தா அந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அவங்கள தப்பா நினைக்க போற பிள்ளையாக உம்மு குல்சூம் ரலியல்லாஹு எந்திக்க மாட்டாங்க. ஆனா அனுப்பினது யாரு, அலி ரலியல்லாஹு அவங்க அனுப்பினாங்க. இதுல வந்து இன்னக்கா என்ன அர்சல்தனி இலா ஷேக் சூ, இன்னொரு கெட்ட ஷேக்ட்ட என்ன அனுப்பிக்கிறீங்க, ஷியாக்கள்ட ஒரு கையாடல் அந்த வார்த்தை பிரயோகங்கள்ல இருக்கிற மாதிரியே என்ன செய்யுது தெரியுது. ஏன்னா உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ஒரு நாளும் அப்படி என்ன சொல்ல வாய்ப்பு இல்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி அப்படி அலிகளாம் வளர்த்திக்கவும் வாய்ப்பு இல்லை. எனவே இந்த இடத்துல அபூ ஜாஃபர் அல் பாக்கிர் அவருடைய பேர்ல இப்படி ஒரு விஷயத்தை கட்டி என்ன செஞ்சிருக்கலாம், யாரோ இடையில நம்ம தான் பார்த்தோம் மர்வான் இப்னு ஹக்கமுடைய கொலையில எவ்வளவு பேர் நுழைஞ்சிக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு இதோடு என்ன செஞ்சிருக்கலாம், இதுல நடந்திருக்கலாம் அப்படின்றதான் என்ன செய்யுது தெரிகிறது. ஹைரன். எனவே அதாவது பேச்சுவார்த்தையில மிக முக்கியமான பகுதிகளில் உண்டு வந்து பெண் பார்த்தல் அப்படின்ற பகுதி. பெண் பார்த்தலுடைய சட்டங்களை தான் பார்த்தோம். அடுத்த பகுதியாக இந்த திருமண பேச்சுவார்த்தையில வந்து நம்ம பேசக்கூடிய பகுதி என்னன்னா, நம்ம அதாவது மகருடைய சப்ஜெக்ட் என்ன செய்வோம், அந்த இடத்துல பேச்சுவார்த்தைக்கு வரும். எவ்வளவு மகர் கொடுப்பீங்க, பெரும்பாலும் ரசூலுல்லாஹ்வோட எல்லா ஹித்பாலையும் என்ன வந்திருக்கேன்னா, பெண் பார்த்தலுக்கு அடுத்த கட்டமாக எவ்வளவு மகர் கொடுப்பீங்க, உங்கள்ட்ட என்ன மகர் இருக்குது. அலி ரலியல்லாஹு கேட்கிறான், உங்கள்ட்ட என்ன இருக்குது, ஒண்ணுமில்ல அல்லாஹ்வின் தூதர் என்ற அலி ரலியல்லாஹு. சரியா? அப்ப என்ன மகர் இருக்குதுன்றது மிக முக்கியம். அப்துல் ரஹ்மான் பின் அவ்ஃப் ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க, எவ்வளவு மகர் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கலாம். ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு வளமை இருந்துச்சுன்னா அந்த மகருடைய சட்டத்துல படிப்போம். மகரை சொல்லிடுறது, ரசூலுல்லாஹ் வந்து பைத்துல் மால்ல கேட்கறது. மகர்னு சொல்லி இவ்வளவு வெள்ளி, அல்லாஹ்வின் தூதரை மகர் இவ்வளவு சொல்லிக்கிறோம். ரசூலுல்லாஹ் கேட்டா, மலையில என்ன குடஞ்சா எடுக்கிறீங்க வெள்ளியை நீங்க கேட்டாங்க, வெள்ளி எல்லாம் மலையில என்ன குறைஞ்சா எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகர் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும் ரசூலுல்லாஹ் சொன்னதால செய்தி வருது. அப்ப இந்த மகர் என்றதுதான் அந்த இடத்துல மிக முக்கியமான பகுதியாக வரும். அதை பற்றிய விரிவான சப்ஜெக்ட் வந்து நம்ம மகருடைய சட்டங்கள் என்ன செய்வோம் அதை பார்த்துக்கொள்வோம். இந்த இடத்துல ஹித்பத்துன் நிக்காஹ்ல மகரை இப்போ ஒரு சைட்ல விடுங்க. இப்ப சீதனம் தான் மெயினா வருது. மகர் வந்து மகரெல்லாம் கட்டாயம் கொடுத்துருவோம், சுன்னத் அடிப்படையில் கொடுத்துருவோம். ஒரு காலம் எந்த அளவுக்கு ஆயிட்டுன்னா 1001 ரூபா, அந்த 1000 ரூபாய் பறக்காம இல்லைங்களா, 1001 ரூபா, 101 ரூபா அப்படி என்றது மறு அந்த பெண்ணுக்கோ அந்த வலிக்கோ எந்த பங்கும் இல்லைன்றது வந்துட்டு. அப்ப இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா சொத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் சீதனம் பேசக்கூடியவர்கள், சீதனத்துக்கு எதிராக பேசக்கூடிய உலமாக்கள் எல்லாம் சொத்து பிரிவினை பேசுறதுக்கான மிக முக்கியமான காரணம். அங்க ஆணுக்கு அநியாயம் செஞ்சிருந்தது பெண்ணுக்கு கொடுத்துருது.
ஆணுக்கு அநியாயம் செஞ்சுறது, பெண்ணுக்கு கொடுத்துடுற இடத்துக்கு அதை என்ன செஞ்சுட்டு வந்துட்டு ஆணுக்கு ஒரு பங்குமே இல்லை. அவன் என்ன செய்யறான், அங்க போய் கேட்டுறான். இங்க நமக்கு சொத்து இல்லை, அங்க பெண்ணுக்கு தானே சொத்து கொடுத்திமா முடிக்கிற இடத்துல, நீ சொத்தை தாண்டுறதாங்க. அப்ப சொத்தை இங்க சரியா பிரிச்சிருந்தா அவ அங்க போய் சொத்து கேட்கிற இடத்துக்கு என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். சொத்து சரியாக பிரிக்கப்படாதனால இங்க எல்லாம் பெண்ணு தங்கச்சி கொடுத்தாச்சு, அங்க போய் அவங்களோட தங்கச்சி என்ன செய்யறது, சொத்தை கேட்கறது, அங்கிருந்து சீதமாது. இப்ப இதை மாறி செஞ்சா முடிஞ்சது. இதை ஒழுங்கா செஞ்சுட்டா அது சரியா பேத்துட்டு இருக்கு. ஏன்னா சொத்து பிரிப்பு பேசப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சீதனம் என்ற தவறான ஒரு நடைமுறை. இந்த அரபுல தூத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சீதனத்துக்கு தூத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது ஹுக்கும்கள் அரபுல தேர்தலா இருந்தா அப்படித்தான் என்ன செய்வாங்க, இதை சொல்லுவாங்க. இப்ப இந்த சீதனத்தை பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அம்சம் என்னன்னா, ஒரு மணப்பெண்ணுடைய பேச்சுவார்த்தையில நம்ம சட்டங்களாக வருவோம். மணப்பெண்ணுடைய பேச்சுவார்த்தையில நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு மணப்பெண்கிட்ட என்ன இருக்குது, பொருளாதாரம் எதிரிக்கான ஒருத்த பார்த்து முடிக்கிறாண்டா அது தடை இல்லை, மார்க்கத்துல தடை இல்லை. சிறப்பாக இல்லாட்டி கூட தடை என்ன இல்லை. ஆனா ஒரு நிபந்தனையாக வச்சு இது நீ தரணும், இது தராட்டி இந்த திருமணம் நடக்காது அப்படி என்று ஒருவன் சொல்வதாக இருந்தால், திருமணத்துல கொடுக்கணும் தான் இஸ்லாம் என்ன செய்யுது சொல்லுது. அந்த இடத்துல பெறணும் என்ற நிபந்தனை வைக்கிறது அல்லாஹ் சொல்லக்கூடிய மகருக்கு எதிரான சட்டம். மகர நீ 5000 கொடுத்துட்டு பெண்ணிட்டு 50,000 கேட்கறது எப்படி நம்ம அனுமதிக்கிறது, நினைச்சு பாருங்க பாப். அதாவது அவர்களுக்கு அவர்களது மகர்களை மனமோந்து கொடுத்து விடுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த இடத்துல 5000 மனமோந்து கொடுக்குறேன், 50,000 நீங்க பைபோசா தாங்கன்றது அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்ற மாதிரி ஆகி, அல்லாஹ்வுடைய சட்டத்தை என்னது நிறைவேற்ற மாதிரி இல்லை. ஒரு பெண்ணுக்கு செலவுக்கு நீ கொடுக்குற கடமை வைக்கிறாய், 10,000 செலவு கொடுத்து 20,000 திருப்பி தாண்டா என்ன, அதென்ன எப்படி பிழையோ அதே மாதிரி ஒரு அம்சம் தான் இது. எனவே நிபந்தனை வச்சு அவங்கள்ட்ட பணத்தை கேட்டு அவங்கள அதாவது அதை ஒரு திருமணத்துக்கு நிபந்தனை ஆக்குறது அவங்களை கேவலப்படுத்துறது இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை என்னது அல்லாஹ்வுடைய சட்டத்தை கேவலப்படுத்துறது. சார் சீதனம் என்ன வரை விளக்கணும், என்ன சீதனம் கூடாண்டு குர்ஆன்ல இருக்குதா இல்ல, ஹதீஸ்ல இருக்குதா இல்ல. அப்ப சீதனம் கூடாண்டு எப்படி விளங்குறது, அது எப்படி விளங்குறதுன்னா அல்லாஹ் தஆலா மகர கொடுங்க என்றான். அவர்கள் அந்த மகரிலிருந்து மனம் தந்தால் நீங்கள் தாராளமாக உண்ணுங்கள் சாப்பிடுங்க. கொடுத்த மகரை பத்தி எல்லாம் சொல்றான், கொடுத்த மகர்லேருந்து அவங்க விரும்பி தந்தா எடுங்கன்றான். இந்த மாதிரி ஒரு கட்டத்துல நம்ம நிபந்தனை மனம் அவங்க தந்தான்றான், நம்ம நிபந்தனை வச்சா யாரு மனம் தருவான், நம்ம நிபந்தனை வச்சோம்னா யாரு மனம் தருவான். அப்ப மனம் தருதல் 75% அதெல்லாம் இல்ல, 25% விதிவிலக்காக நடக்கலாம், 75% மனம் தருதலும் இல்லை. அங்க என்ன செய்யறோம்டா, ஊடு கேட்கணும், ஆளுக்கு ஏத்த விலை வைக்கிறோம். டாக்டரா இருந்தா என்ன, இது இருந்தா என்ன, அந்த மாதிரி அந்த ஒரு விலை வைக்கும். அது இல்லாம முடிச்சாண்டா 2 முடி வருது அவனுக்கு, சம்திங் பிரச்சனைக்கு இவனுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது, அதனாலதான் இவன் என்ன செய்யறான் சீதனை வானாண்டு முடிக்கிறான். என்னத்துக்கு இவ்வளவு பெரிய போஸ்ட், இன்ஜினியர் ஆகிக்கிறான், டாக்டர் ஆகிக்கிறான், மார்க்கம் படிச்சவன் ஆகிக்கிறான், அதை ஆகிக்கிறான், மௌலவிக்கே ரேட் இருக்கேன் சரியா, அவருக்கே ஒரு ரேட் ஒன்று இருக்கு. அப்ப அந்த ரேட்ல உள்ள ஒரு ஆள் இவர் வானான்றாருன்னா ஏதோ பிரச்சனைகளா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ சிக்கல் ஒன்றிக்கு போல, இல்லைன்னா ஏன் இவர் கேட்காம வைக்கிறான் அப்படின்னு கேட்காதவன வெக்கத்துல கொண்டு போய் போடுற ஒரு நிலைமைக்கு என்ன செய்யுது, அதை கொண்டு உரத்தை பார்க்கும். இல்லைன்னா அகௌரவத்துல கொண்டு சேர்த்துடுறான். அகௌரவம் கேட்காம முடிச்சா இவனுக்கே அகௌரவமா இருக்கு, நீ கேட்காம முடிச்சா எப்படி இருக்கும், சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தா இருக்கும், எல்லாரும் வாங்கி முடிச்சா நீ ஒண்ணுமே இல்லைன்னு முடிச்சா அது நல்லா அவங்க தரட்டு நீ மர அப்படின்னு தரட்டுன்னு என்னத்தை கொடுப்பீங்கன்னு கேட்கிற அளவுக்கு அவ்வளோ என்ன இஸ்லாத்துக்கு கட்டுப்படும் அப்படி இருப்பேன் சொல்ற லெவல்ல இருந்துட்டிப்பான். சீதன விஷயம் வந்தோடனே பெற்றோருக்கு கட்டுப்படுறது, என் தாய் தந்தையரை சொல்ல நான் மீறி போறதில்லை, அல்லாஹ் தஆலா கூட குர்ஆன்ல சொல்றான் தானே, அப்படி என்று தாய் தந்தையரை சொல்ல மீறி போறதில்லைன்னு அந்த பேச்சுவார்த்தையில இவன் உட்கார்ந்துட்டு அந்த இடத்துல அது நீங்க கேட்காதீங்க பிள்ளை இப்படி ஒரு பேச்சுவார்த்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில வேணாம் இல்லை. அது குடும்ப ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையில உனக்கு வச்சுக்கிற நீ என்னது குடும்பத்துக்கு வச்சுக்கிற ஒரு ஆப்பு தான் அது புற உள்ள கல்யாணத்துல அந்த மாதிரி ஆகுறதுக்கு. எனவே இந்த திருமண பேச்சுவார்த்தையில சீதனம் என்று ஒன்றை கொண்டு நுழைத்தது இஸ்லாமிய வழிமுறை ஒன்று அல்ல, குர்ஆனோடு மோதக்கூடிய ஒரு செயல்பாடு. அந்த நடைமுறை இதுல எல்லின் முனையளவிலும் சந்தேகம் கிடையாது. சிலர் இதை எப்படி கொண்டு சேர்க்க பாக்குறாங்கன்னா, திருமணத்துல ஒரு பெண்ணிட்ட நிபந்தனை வச்சு எடுக்கிறதுல என்ன பிள்ளை, நீ இவ்வளவு தரணும் மார்க்கத்துல ஒரு பெண்ணிட்ட நிபந்தனை வைக்கலாம் தானே, என்ன இது நான் தரமாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன், இந்த மாதிரி வைப்பேன் அப்படின்னு நிபந்தனை வைக்கலாம். அல் முஸ்லிமூன அலா ஷுரூத்தி, முஸ்லிம்கள் நிபந்தனைகளை என்ன செய்யலாம், பேணி நடந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி நிபந்தனை வச்சா என்ன பிள்ளை, அந்த நிபந்தனை வைக்கலாம். அந்த நிபந்தனை குர்ஆனோட மோதுற மாதிரி இருக்கக்கூடாது, ஹதீஸ்ல மாதிரி இருக்கக்கூடாது. பெண்ணுக்கு கொடுத்து முடி என்று சொல்ற இடத்துல எடுத்து முடிக்கிற மோதலா இல்லையா, கொடுத்து முடி என்ற இடத்துல தந்துதான் நீ முடிக்கணும் சட்டம் வைக்கிறது எப்படி மோதல் இல்லாம வைக்கும். எனவே ஹராம் இடத்துக்கு இந்த மகர கொடுத்து முடிங்க என்ற ஹதீஸ் போதுமான, குர்ஆன் வசனம் போதுமானது. அது ஹராம் இடத்துக்கு கொடுத்து முடி என்றதை இது கேவலப்படுத்தா இல்லையா. நீங்க எடுக்கிற 1 கோடி
நீங்க கொடுக்குற 50,000க்கு முன்னால இது வந்து மகர் விளையாட்டா இல்லையா? மகர் நிச்சயமா விளையாட்டா மாறுது, மகர் நிச்சயமா கேவலமா மாறுது. சிலர் என்ன சொல்றாங்க, அவங்களோட பேர்ல தானே எழுதுறது, ஊடன்னு கொடுத்தாலும் அவங்களோட பேர்ல, வாகனம் கொடுத்தாலும் அவங்களோட பேர்ல தானே, அவங்களோட பேர்ல மட்டும் அதை மட்டுமா செய்றீங்க நீங்க? அவங்களோட பேர்ல எழுத ஒரு பட்டியலும் வருது, அவங்களோட பேர்ல இருந்தாலும் அநியாயமா தான் நீ எழுதுற, அவங்களோட பேர்ல இருந்தாலும் அநியாயமா எழுதுற. 2000 நகை நட்டுக்கெல்லாம் வருது, ரொக்கமா பணம் வருது, அதெல்லாம் எங்க போகுது? அதுல 2 பேரும் ஷேர் பண்ற மாதிரி தான் செஞ்சிருது ஆகிறது. எனவே சீதனம் என்பது ஹராம், அதுல சந்தேகம் கிடையாது. சீதனத்துக்குரிய வரைவிலக்கணத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? ஒரு பெண்ணிடத்தில் திருமணத்துல நிபந்தனை போட்டு பெறப்படுகின்ற ஒரு பருக்கையாக இருந்தாலும் சரி, ஒரு சோத்து மணியா இருந்தாலும் சீதனம் தான். நிபந்தனை போட்டு நீ எடுத்தீனா மகருக்கு கொடுக்கிறது மட்டும் தான் உள்ள சப்ஜெக்ட். திருமண பேச்சுவார்த்தை நடந்து ஒரு பெண்ணை முடித்தலன்னு ஆகிட்டா அவங்க உடுத்த உடுப்போட வரது அவங்களுடைய என்ன, அதாவது கடமை. மற்றதெல்லாம் அவங்களுக்கு கடமையே இல்லை. அவங்க மேலதிகமாக அந்த பெண்ணுக்காக ஏதாவது செய்வதோ, அவங்க அந்த பெண்ணுக்காக அன்பளிப்பு கொடுப்பதோ, அல்லது நம்மட வழிமால் அவங்களாக பங்கு கொள்வதோ, எங்கட மறைமுகமானவோ நேரடியாகவோ எந்த ஒரு அழுத்தமும் இல்லாம அவங்க பங்கு கொள்ள எந்த பிழையும் இல்லை. அதே பிள்ளைன்னு சொல்லிடக்கூடாது. பெண் அன்பளிப்பே செய்யக்கூடாது. அந்த அந்த வாப்பாக்கு உரிமை இல்லாம ஆக்கிடுறாங்க. எது? அந்த பெத்தெடுத்த வாப்பா வந்து எல்லா திருமணத்துக்கும் உதவி செஞ்சுப்பாரு, முன்னூத்தூட்டு திருமணத்துக்கு உதவி செஞ்சுப்பாரு, பக்கத்தூட்டு திருமணத்துக்கு உதவி செஞ்சுப்பாரு, பின்னத்தூட்டு திருமணத்துக்கு. உங்களோட மகளுக்கு 1% கொடுக்கக்கூடாது. உங்களோட மகளுக்கு அது அவ்வளோதான், உங்களோட சாபக்கேடு. விளங்கிட்டா? நீங்க பொம்பளை பிள்ளைய பெற்றதுக்கான சாபக்கேடு லிஸ்ட்ல கொண்டு வச்சு வாப்பா பிள்ளைக்கு ஒரு வாப்பா நினைக்கிறாரு வசதியானால் ஏட பிள்ளையோட பேர்ல ஒரு வாகனத்தை நான் என்ன செய்வோம் நான் கொடுப்போம் கூட அவர் நினைக்கிறாரு. பிழை இல்லை. அது அவராக விரும்பி அவராக நினைச்சு விரும்பி கேட்கும் சீதனம். எப்படி விரும்பி கேட்கும் சீதனம் சொல்லுவீங்க? சீதனம் என்று குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கிறா? வரல. சீதனம் என்றது அவ எப்படி ஹராம்னு சொல்றோம்? கொடுங்கன்ற இடத்துல நீங்க தாங்கன்னு கேட்கறது என்ன? அந்த இடத்துல அதாவது சீதனம் நம்ம சொல்லலாம். இதை தவிர அவங்களாக விரும்பி 100% விருப்பம் அதுல இருக்குது. சொத்துக்களை யாருக்கும் அநியாயம் என்ன செய்யல, இழைக்கப்படல. மற்றவங்களோட சொத்துக்களுக்கும் என்ன செய்யல, முழு சொத்தை அவங்க தாராவாக்கவும் இல்லை, அந்த மாதிரி எதுவும் செய்யலன்னு சொல்லி ஒன்று ஒரு அன்பளிப்பா கொடுத்து அதை வானான்னு என்ன செய்யலாது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வானான்னு சொல்ற உரிமைக்கு, அதை வேணான்னு சொல்ல உரிமை இல்லை. அன்பளிப்பாக கொடுக்கிறதோ விரும்பி கொடுக்கிறதோ அவங்களே வலிமாவுக்கு பொறுப்படுத்த என்ன செய்யறது, அந்த வலிமாவை செய்யறதோ மார்க்கிறதே எந்த தடையும் இல்லை. அது அல்லாம திருமணத்துல ஒரு நிபந்தனையாக போட்டோ அல்ல நிபந்தனையாக போடப்பட்ட ஊர்ல விரும்பி கொடுக்குற மாதிரி ஆகப்பட்டோ அப்படி இருக்குது. ஒரு ஊர்ல 99% அதான் நடக்குது. ஆனா நான் விரும்பி தான் கொடுக்குறேன், நீ விரும்பி கொடுக்கல. உன்னோட சூழல் உன்னை விரும்பி கொடுக்குற மாதிரி என்ன செஞ்சு கொண்டு வச்சிருக்கி. நீ வந்து அந்த அந்த ஒரு அநியாயத்துக்கு பழக்கப்பட்டுட்ட, அந்த அநியாயத்துக்கு பழக்கப்பட்டு விட்டாய். அந்த அநியாயம் உனக்கு பழக்கமாகி ஒரு அந்த இழிவு உனக்கு என்ன ஒரு விருப்பமாக ஆகி இது பிள்ளை. அந்த இடத்துல நீ விருப்பத்தை சொல்லக்கூடாது. நீ அந்த சமுதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி தீமையை ஒழிக்கிறதுக்கு விருப்பம், நான் விருப்ப பேர்ல கொடுக்குறேன் விருப்ப பேர்ல கொடுக்குறேன், நீ அதுக்குள்ள வந்தீங்கன்னா என்ன நடக்கும்? இந்த அநியாயம் என்ன செய்யும்? வளர்ந்து கொண்டே போகும். அப்ப இடம் சூழலை பொறுத்தும் இந்த சப்ஜெக்ட் என்ன செய்யும்? மாறும். ஆனா சட்டம் இதுதான். இது வந்து என்ன சட்டம்? நீ அதாவது தாண்டு சொல்லி கேட்டல் நிபந்தனை வைத்தல் கூடாது. அவர்களாக விரும்பித்தார்கள் நீ எக்ஸப்ட் பண்றது என்ன மார்க்க ரீதியாக எந்த பிழையும் இல்லை. இது திருமண பேச்சுவார்த்தையில வருவது என்பது மிக மோசமான ஒரு நடைமுறை என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். சில ரெஜிஸ்டர்கள்ல பெண் சீதனம் கொடுக்கப்பட்டாலும் என்ன செய்யுது எழுதப்படி எவ்வளவு சீதனம், மகர் எவ்வளவு சீதனம், மகர் 5000, சீதனம் 5 லட்சம். கேவலமா இல்லை இது? விலகிட்டா இந்த மகரை வந்து கேவலப்படுத்துற மாதிரி தானே இதுல அந்த மாதிரியான ஒரு அம்சத்துக்கு வந்துடும். மகர் ரசூலாங்க குறைய இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க கேட்கிற மகர் வந்து ஒரு பேணுதலா வச்சுக்கோங்க. சீதனம் கொளுத்து சீதனமா இருக்கிறதா எப்படி ரசூலா அங்கீகரிப்பாங்க? மகரையே ரசூலாங்க கொஞ்சமா வச்சுக்கங்கன்னு சொன்ன ரசூலாங்க சீதனம் கொளுத்துதான் எடுக்கலாம் ரசூலா சொல்லுவாங்களா? அப்ப அனுமதி என்று சொல்றவங்க பேசிக்கா அதை யோசிக்க கூடாதா? அது அவங்க வந்து என்ன நிபந்தனை இட்டு நம்ம திருமணத்தை எடுக்கிறதுல என்ன பிள்ளைன்னு பேசுறவங்க இதை யோசிக்கப்படாதா? மகரையே குறைச்சி எடுக்கணும்னு சொன்னோம், பெண்கள்கிட்ட வரிச்சு எடுக்கலாம். இப்படி நம்ம இதை சொல்றோம். இது வந்து மகரை நடைமுறைப்படுத்துறது ஆகுமா, ஒரு பொறுப்பாக ஆகுமா? அல்லாஹ் தஆலா ஆண்களை பத்தி சொல்ற டைம்ல வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், தங்களோட பணத்தை அவர்கள் செலவழிப்பதனால அந்த ஆண்மை என்று சொல்றா. அந்த செக்ஷன் நம்ம இழக்கிறோமா இல்லையா? அப்ப இதெல்லாம் நம்ம என்னது தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். சீதன பேச்சுவார்த்தை என்பது திருமணத்துல அந்நிய சமுதாயத்திலிருந்து எங்களுக்குள்ள நுழைஞ்சதே தவிர அதுல அப்படி ஒரு பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது. இப்ப அந்த பேச்சுவார்த்தை இல்லாம இப்ப இஸ்லாமிய அடிப்படையில் அந்த பேச்சுவார்த்தை நடக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் சீதனங்கள் எதுவுமே என்ன செய்யறது இல்லை, வாங்குறது இல்லை. எங்களை இவருக்கு அப்படித்தான் திருமணம் நடந்துச்சு, இந்த இவருக்கு அப்படித்தான் திருமணம் நடந்துச்சு, அவர் சிரிச்சு கொள்வார், அது அவர் எல்லாருக்கும் இப்படித்தான் நடந்துச்சு. இன்னொரு விஷயம் இருக்கு, எப்படியும் நீங்க உங்களோட பிள்ளைக்கு கொடுக்காம முடிக்க போறது அது எங்களுக்கு தெரியும். வணங்கிட்டா உங்களோட பிள்ளைக்கு நீங்க மூத்த மகளுக்கு கொடுத்துட்டீங்கிற டைம்ல 2ஆம் மகளுக்கு கொடுக்காம இருந்தா அது நல்ல மில்லைன்னு உங்களுக்கு தெரியும். அது நீங்க செய்வீங்கன்னு அந்த நீதி நாங்க ஒரு குறைய சொல்ல மாட்டோம். நிச்சயமா ஈக்குவலா நடக்கணும் இஸ்லாத்துல. இப்படி இப்ப அவன் என்ன வழங்குவான்? இதை
ஆஹா இவன் வந்து என்ன செய்யறான், ஒரு மெத்தட்ல கேட்கிறான் இவன், சரியா? இது லஞ்சமா கேட்கல, வேற மாதிரி என்ன செய்யறான், அன்பளிப்பா கேட்கிறான், டொனேஷனா கேட்கிறான். ஸ்கூல்ல பைபோஸா டொனேஷன் எடுப்பாங்க, டொனேஷன் விரும்பி கொடுக்கணும், ஆனா டொனேஷன் அதுக்கு ஒரு பேர் வச்சுப்பான். அப்ப அந்த மாதிரி ஒரு 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 என்னது ஒரு மறைமுகமான இஸ்லாமிய ஃபார்மேட்ல கேட்கிறவன். இந்த அவங்க கொடுக்கறத பத்தி பேச்சே உனக்கு அங்க தேவையே இல்லை, அது ஓண்ட சப்ஜெக்டே இல்லை, அது ஓண்ட சப்ஜெக்டே இல்லை. ஒரு விதவையை திருமணம் முடிக்க போறோட எப்படி பேசுறீங்க கல்யாணம், அது மாதிரி பேசிக்குவாங்க. விதவை திருமணம் பேசக்கூடிய இதெல்லாம் பேசுறதுலே, எவ்வளவு கொடுப்பீங்க அதை கொடுப்பீங்க ஒன்றும் பேசுறது இல்லையே. அது விதவை திருமணத்துக்கு போற இவன் தியாகியா தான் போவாங்க, போராட்டத்தோட தான். அது மாதிரி தான் திருமணம் பேசுற டைம்ல அந்த செக்ஷனே நீங்க அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ்ல நீங்க பண்ண வேணாம். அந்த டைம்ல பயம் பண்ணிக்கிற ஒரு பெண்ணை நீதியாக நடத்தல், நுமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி இப்படி ஒரு சப்ஜெக்ட் அங்கே நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை எடுக்கிறதே ஆதாரம், அவங்களுக்கு ஒரு இன்டைரக்டா ஒரு மெசேஜை சொல்றது ஒரு ஆதாரம் இடத்தை புரிஞ்சு கொள்ளணும். இந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம வரக்கூடாது.